இன்றைய தினம் காலையில் துவங்கிய வாக்கு எண்ணிக்கையில் இதுவரை வந்து கொண்டிருக்கின்ற முன்னணி தகவல்களின் அடிப்படையில் ஹரியானாவில் அறுதி பெரும்பான்மை பெற்று பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் நிலையில் இருக்கிறது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் 52 இடங்கள் பிஜேபி முன்னிலை. அதே போல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் முன்பு 10 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் நடந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த வெற்றியை விட அதிகமான தொகுதிகள் பெற்று பாரதிய ஜனதா கட்சி முன்னிலையில் இருக்கிறது. 29 இடத்துல காங்கிரஸ் நேஷனல் கான்ஃபரன்ஸ் கூட்டணி பெரும்பான்மை பலம் இல்லாமல் தொங்கு சட்டமன்றம் வருகின்ற ஒரு சூழ்நிலையானது அங்கே இருக்கு. ஏன்னா தே ஆர் லீடிங் ஒன்லி இன் 42. இது அஃபிஷியல் தேர்தல் ஆணையத்தின் வெப்சைட்டினுடைய இது. அதாவது நேற்றைய தினம் என்னிடம் கேட்டபொழுது நான் பத்திரிகை நண்பர்களுக்கு நேற்றைய தினம் தஞ்சாவூரில் பத்திரிகை நண்பர்கள் கேட்டப்ப சொன்னேன்னா, காங்கிரஸ் வில் வின் இன் எக்ஸிட் போல், பிஜேபி வில் வின் இன் ஆக்சுவல் போல். அதனால் அதேபடிக்கு இன்னைக்கு தொடர்ந்து 3வது முறையாக ஹரியானாவில் இட்ஸ் அகைன் எ ஹேட்ரிக். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி. அதாவது 2009 வெறும் 4 தொகுதிகள் இருந்த ஒரு கட்சி 14 அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி, 19 அதே போல மீண்டும் அறுதி பெரும்பான்மை பலம் பெற்றிருக்கிறது. இது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், மக்கள் நல அணுகுமுறை, அதற்கும் மாநிலத்தில் இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிக்கும் ஹரியானா மக்கள் ஆதரவளித்து பெரும்பான்மை பலத்தோடு வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். ஆகவே உங்களோடு சேர்ந்து நானும் இந்த வெற்றிக்கு என்னுடைய மகிழ்ச்சிகளை ஹரியானா வாக்காளர் பெருமக்களுக்கும் ஜம்மு காஷ்மீர் வாக்காளர் பெருமக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி நன்றியையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறது. தமிழ்நாட்டில் நேற்றைய முன்தினம் ஒரு அரசாங்கம் எப்படியெல்லாம் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யக்கூடாது என்பதற்கு ஒரு அடையாளமாக ஏர் ஷோவில் மக்களுக்கு தண்ணி குடிக்கிறது கூட ஏற்பாடு செய்யல. ஆனால் ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்றார்? டீஹைட்ரேஷன்ல இருந்து போனா வாய் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை தட்டி தண்ணி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழக முதல் குடும்பத்தை சேர்ந்த தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் அவர் சொல்றார், நடத்த முடியாதுன்னு சொன்னா அந்த இடத்துக்கு போகக்கூடாது. கரெக்டு தான். நீங்க மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா மினிஸ்ட்ரியல் ஃபங்க்ஷன்ஸும் டெல்லியிலேயே நடக்கும் அப்படின்னு இருந்ததை மாத்தணும்னு சொல்லி, அதனால்தான் நேஷனல் டெக்ஸ்டைல் டே சென்னையில் வந்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. 2021 வரை டெல்லியில் நடந்த இந்த நிகழ்ச்சி சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒரு சுயநலத்துக்காக இல்லை விளையாட்டு அமைச்சரோட நண்பர்களுக்காக, அதுக்காக நாங்கள் கார் ரேஸ் ஏற்பாடு பண்ணுறதுனா அதுக்கு 4 நாள் முன்னாடியே அங்கே போய் நின்று ரோடு சரியாக போட்டிருக்கா, மேடை சரியாக போட்டிருக்கா, மக்கள் வந்து பார்வையாளர்கள் தங்கிறதுக்கு இடம் எப்படி இருக்குன்னெல்லாம் பார்க்க முடிஞ்சவர் துணை முதல்வர் ஆன உடனே அவர் வந்து அவரோட பணியவே மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன், கடமையை. இதெல்லாம் போய் பார்க்கலையே. காரணம் என்ன?
ஃபேமிலிக்கு அடுத்த ஹையர் அப்பேரண்ட் இன்னார்னு முடிவாக எடுத்து தமிழ்நாடு தமிழக மக்கள் கேடுகட்டா என்னங்கிற மாதிரியா ஒரு மாநில அரசு செயல்பட்டதுனால 5 உயிர்கள் பலியாயிருக்கு. 250க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஆகவே இந்த மாதிரியாக எல்லா விதத்திலும், ஏனென்றால் அதே காலகட்டத்தில் ஒரு நாள் முன்னாடி சங்கரன்கோவிலில் நடந்த போதை ஒழிப்பு மாநாட்டில் மேதகு ஆளுநர் ஒரு முக்கியமான விஷயத்தை அரசாங்கத்துக்கும் வச்சிருக்கார், மக்கள் முன்னாடி வச்சிருக்கார். இந்த அரசாங்கம் போதைப் பொருளை சிந்தட்டிக் ட்ரக்ஸ், ஹஷிஷோ ஹராயினோ அந்த மாதிரி எதையும் 1 கிராம் கூட இந்த அரசாங்கமோ அதனுடைய காவல்துறையோ பிடிக்கல. கஞ்சா பொட்டலம் பிடிக்கிறது தவிர இந்த அரசாங்கம் அதில் எந்த விதத்திலும் இந்த மாதிரியா சிந்தட்டிக் ட்ரக்ஸ் 1 கிராம் கூட பிடிக்கலங்கிற உண்மையை எடுத்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நான் பல மாதங்களாக சொல்லி வர்றது, டெரரிஸ்ட் பற்றி கைது பண்ணுறது, அது மண்ணடியாக இருக்கலாம், மாயவரமாக இருக்கலாம், கோயம்புத்தூராக இருக்கலாம். இங்கே இந்த அரசாங்கம் தமிழக காவல்துறை ஒரு டெரரிஸ்ட் பிடிச்சிருக்காங்களா? எல்லாமே யார் பிடிச்சிருக்காங்க? என்னையே ஏங்கிறேனா? ஒரு போதைப் பொருளாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் கண்ணை முடிக்கிறது, தீவிரவாத செயலாக இருந்தாலும் ஒரு பக்கத்துக்கு கண்ணை முடிக்கிறது. அப்படித்தானே தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை நடந்து கொண்டு இருக்கு. ஆகவே எல்லா விதங்களிலும் ஒரு தோற்றுப்போன ஆட்சி. ஆகவே மக்கள் 26 இந்த ஆட்சிக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நான் சொல்றதுக்கு எதா இருக்கு, நீங்க எதுவும் கேட்கறதுனா கேட்கலாம். நீங்க ஒரு நாட்டில் தேர்தல் மாத்திரம்தான் ஒரு விஷயத்தை கான்ஸ்டிடியூஷனலி அப்ரூவ் பண்றதுக்கு நம்பர்ஸ் நினைச்சா அது தப்பு. லார்ஜர் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இந்த எலெக்ஷன்ல இருந்தது, பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் இருந்தது. 14க்கு முன்னாடி அந்த நிலை இல்லை. அதனால நீங்க ஆர்டிகல் 370 and 35A இதை அப்ரகேட் பண்ணதை ஜம்மு காஷ்மீர் மக்கள் மோர் தேன் ஒன்ஸ் நிரூபித்து காட்டியிருக்காங்க. காரணம் என்ன? நீங்க இந்த 370 மற்றும் 35A அப்ரகேட் பண்றதுக்கு முன்னாடி கூலிக்கு ராணுவத்தின் மீது கல்லெறியப்பட்டதா இல்லையா? அதுக்கு பிறகு ராணுவத்தின் மீது, செக்யூரிட்டி போர்சஸ் மீது கல்லெறிய சம்பவம் இந்த 5 வருஷமா நடந்ததா? மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அமைதியை விரும்புகிறார்கள். அதனால நீங்க பிஜேபி இன்னைக்கும் பிஜேபியோட கிரவுண்டை லூஸ் பண்ணவே இல்லை. தட் ஈவன் an adversary of BJP would agree. BJP has not yielded even an inch in Jammu and Kashmir. அதனால அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அப்ரகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 மக்கள் ஏற்றிருக்கிறார்கள் என்பது ஏன் இதுவரைக்கும் காங்கிரஸ் என்சிக்கு 42 சீட்டு தானே வந்திருக்கு, 48 வரணுமே, அது வரலையே. அப்படின்னா அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு ஏற்றுக்கலாமா? அதனால இதை வச்சு நாம் அது சொல்ல முடியாது. மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள் என்பதை பார்லிமெண்ட் தேர்தலையும் அதிகமான பேர் உற்சாகத்தோடு வாக்களிச்சிருக்காங்க, இப்பவும் வாக்களிச்சிருக்காங்க. அதனால மக்கள் ஏற்று இருக்கிறாங்க. இங்க பாருங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணாம எதுவும் பேச மாட்டேன். ஓபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேல்யூடு ஆலி. அவர் ஒரு முடிவெடுத்து அவர் அறிவித்தால் அதுக்கப்புறம் நான் அதை பற்றி பேசணும், இல்லாம நான் பேசணும். திருப்பியும் பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்றத்தில் முதல் டெபுட்டி ஸ்பீக்கர் பிஜேபிக்கு கிடைக்கும் பொழுது
நாம் யாரை டெப்டி ஸ்பீக்கர் ஆக்கணும்? திரு சூரஜ்மான், பெரிய தலித் லீடர். அதே மாதிரியா இப்பவும் ஒரிசாவில் பட்டியல் இது மலைவாழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் பிஜேபி சார்பாக சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்தது திரு கோபிநாத் முண்டே, அனதர் ட்ரைபல் லீடர். அதனால பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே நாம் பட்டியல் சமுதாய மக்களுக்கு முன்னுரிமை தரோம். அதனால இந்து சமுதாயத்தில் ஒரு ஜாதிக்கா பேச தேவையில்லை, எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். பட்டியல் சமுதாயத்தினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மற்ற சமுதாயத்தினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆகவே இந்த டிவிசிவ் பாலிடிக்ஸ் பிஜேபி என்னைக்குமே கடைபிடிச்சதில்லை. அதனால அவரவர் அவர் விருப்பத்தை சொல்றாங்க. ஆனால் ஒரு விதத்தில் நான் ஏற்கனவே திருமாவளவனோட டிமாண்டை ஆதரிச்சிருந்தேன். என்ன டிமாண்டு? தேர்தலில் அவர் பேரை சொல்லி திமுக ஓட்டு கேட்குது, ஆனால் மந்திரி சபைக்குள்ள நீ உள்ள நிறைவேற்றப்படாது, வெளியில நில்லுன்னு சொல்லக்கூடாது. காரணம், பிஜேபி எப்பவுமே ப்ரீச் பண்றது இல்லை, வி பிராக்டிஸ். 2014 பிஜேபிக்கு அறுதி பெரும்பான்மை 282 சீட்டு இருந்தாலும் வெறும் 2 தொகுதி ஜெயிச்சா அப்பனாதல் வர எல்லாருக்கும் மந்திரி சபையில் இடம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 19 303 சீட்டு அறுதி பெரும்பான்மை கூட்டணியில் இருக்கிற எல்லாருக்கும். எங்க தேர்தல் முழுதும் ஒருத்தரோட படத்தை போட்டு அவர் பேரை சொல்லி ஓட்டு கேட்போம். ஆனால் மந்திரி சபைன்னு வந்தால் நான் திமுக மாத்திரம் தான் இருப்போம், மீதி பேர்லாம் வெள்ள நெல் உள்ள சீட்டு கிடையாதுன்னு சொல்லலாமா? அது சொல்லக்கூடாதுங்கிறதுனால ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டது நியாயம். அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நான் தான் சொன்னேன், அது தேவையில்லை. அனைவரோடும் சேர்ந்து அனைவருக்குமான மேம்பாடு, சப்கா சாத் சப்கா விகாஸ் பிஜேபியோட இது அடிக்கோடிட்ட கொள்கை. அதுதான் மது ஒழிப்பா ஒழிஞ்சு போச்சு. மாநாடு முடிஞ்சது, மது ஒழிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் இருக்கா? அந்த மாநாடே நாடகம். திமுக விசிக கூட்டு நாடகம். ஏன்னா மது கொண்டு வந்தது யாரு? ஸ்டேட் கவர்மெண்ட். புரோஹிபிஷன் என்ன சப்ஜெக்ட்ல இருக்கு? ஸ்டேட் சப்ஜெக்ட். ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருக்கிற புரோஹிபிஷன் கடையை திறந்தது நீங்க, மூடுறது நாங்களா? How is it possible? ஆகவே நாங்க திறந்து வச்சு 68 பேர் செத்தாலும் செத்த அன்னைக்கு நாங்க இன்னைக்கு இந்த ஆண்டு 1700 கோடி 48,700 கோடி சாராய வருமானம் வந்திருக்குன்னு சாராய இலாக்கா அமைச்சர் அறிவிச்சாரா இல்லையா? அது தொடருதா இல்லையா? ஒரு பக்கத்தில் பெண்களை யார் மதுவிலக்கு வேணும்னு விரும்புறாங்களோ அவங்களை ஏமாற்ற, இன்னொரு பக்கத்தில் இந்த சாராய விஷச்சாராய அரசு அது பாட்டு மெரிலி லெட் தம் மேக் மணி அப்படிங்கிறதுக்காக விசிகா போட்ட நாடகத்தின் வெளிப்பாடு தான். அதனால தான் ஆர்எஸ் பாரதி அங்க போய் உட்கார்ந்து இருந்தாரு. அதாவது மது உற்பத்தியாளர் விற்பனையாளர் அவங்க மது ஒழிப்பு மாநாட்டில் பங்காளியா? அதனால இது தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற கூட்டுச்சதி. இது வெறும் நாடகம். அதனால நோபடி பிலீவ்ஸ் தட் திருமாவளவன் இஸ் எகைன்ஸ்ட் லிக்கர். ஏன்னா உங்க பக்கத்தில் உட்கார்ந்து மேடையை ஷேர் பண்ணதே லிக்கர் முதலாளிகள் தானே. திமுக லிக்கர் முதலாளிகளின் கூட்டம் அவங்க தான் உட்கார்ந்தாங்க. அன்னைக்கு சாராயத்தால் இளைஞர்கள் அதிகமாக இறந்து போகிறார்கள், அதனால இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறதுக்கு இது காரணம்னு பேசின சகோதரி கனிமொழி எங்க போனாங்க? கள்ளக்குறிச்சிக்கு போனாங்களா என்ன? அந்த விஷச்சாராயத்தால் விதவையான யாராவது ஒத்துரை பார்த்தாங்களா? வாட் இஸ் திஸ்? இவங்கெல்லாம் அரசியல்ல பேசுறதுக்கே அருகதை இல்லாத இருக்காங்க. ஏன் கனிமொழி அவர்கள் நேர போயாவது பார்த்திருக்கணும் இல்லை? ஏன்னா அவங்க தான் பேசினாங்க 16ல் தமிழகத்தில் தான் இளம் விதவைகள் அதிகம். அதனால் நாங்கள் முதற்கழுத்து எத்தனைக்கு போடுவாங்கன்னு தெரியல, கார் ரேஸுக்கு தான் போடுறாங்க. அதனால திமுகவின் முதல் குடும்பத்தின் நாடகத்துக்கு சைடு கிக்கு திருமாவளவன் சப்போர்ட், அவ்வளவுதான்.
பாருங்களேன், we are moving on the right direction. அவங்க 2 கோடின்னா வாங்கின ஓட்டு எவ்வளவு? நிறைய கொஸ்டின்ஸ் வருது இல்லை. அதனால அவங்க இலக்கை பற்றி நான் பேச வேண்டாம். நமக்கு எல்லா இடங்களிலும், ஏன்னா நேஷ்னலி என்ன முடிவு பண்ணியிருக்கோம், நாங்கள் வாங்கின வாக்கில் 75% உறுப்பினர் ஆகணும். we are moving towards that direction. எது அதாவது ஏற்கனவே அதிமுக தரப்புலேருந்து 25 லட்சம் கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. அது ரொம்ப ஃபேர் டிமாண்டுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அது விஷச்சாராயத்துக்கு ஏன் கொடுக்குறாங்க தெரியுமா? இவங்களோட தவறின் காரணமாகங்கிறதுனால கூக்குரல் அதிகமாக வந்துடக்கூடாதுன்னு கொடுக்குறாங்க. இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இதுக்கும் 25 lakhs கொடுக்க வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் யூ எக்ஸ்பிரஸ் ரிக்ரெட். மா சுப்பிரமணியன் சொல்கிறார், அது டீஹைட்ரேஷனில் இருந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு? அவங்க கனிமொழி சொல்லியிருக்காங்க, அது கரெக்டு தான். உங்களால் முடியாதுன்னா ஏன் ஒத்துக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. முடியாத விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு. அவை இந்த அரசாங்கம் இட் ஹஸ் ஃபைல்ட் ஆன் எவ்வரி கவுண்ட். அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன் தான் அந்த 5 இறப்பு. தேங்க்யூ. கரெக்டு தான். ஏன்னா 1937 ராஜாஜி அவர்கள் சென்னை ராஜதானியின் பிரீமியராக வந்தார். அப்போவெல்லாம் 8 மாகாணங்கள், மாகாணத்துக்கு பிரதமர்னு பேர். தமிழகத்தின் சென்னை ராஜதானியின் பிரதமராக இருந்தவர் ராஜாஜி அவர்கள். அவர் உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணார் ப்ரொஹிபிஷன். 1937 71 ஆகஸ்ட் 30 வரை குடினா என்னன்னு தெரியாத ஒரு தலைமுறைக்கு குடினா என்னன்னு தெரியாது. அதை குடிக்க வச்சு குடிகெடுத்தது கருணாநிதி. அதை புரிஞ்சதுனால திருமாவளவன் அவர்கள் ராஜாஜியோட கட் அவுட் இருக்கணும். ஏன்? மதுவிலக்கு கொண்டு வந்தவர், தமிழர்களை வாழ வைத்தவர். ஆனால் கருணாநிதி இது இருக்கப்படாது. காரணம் என்ன? அவர் தமிழர்களை குடிக்க செய்து குடிகெடுத்து விட்டார் அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்கார் திருமாவளவன். சபாஷ்ங்கிறேன். சரி, பாருங்க, இது டோட்டலி ஃப்ராடுலண்ட் அட்டம்ப்ட்ங்கிறேன் நான். காரணம், கல்விக்காக 20 ஹெட்ஸ்ல நிதி வருது. ஆனா இந்த சமக்ர சிக்ஷா அபியான்ல இதற்கான இந்த திட்டத்தில் சேர்கிறேன்னு சொல்லி 2023 மார்ச்ல அன்னைய சீஃப் செக்ரட்டரி திரு சிவ்தாஸ் மீனா அவர்கள் எழுத்துப்பூர்வமாக மத்திய அரசாங்கத்தினுடைய பள்ளி கல்வி செயலாளருக்கு அனுப்பியிருந்தார். அதில் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நாங்கள் சைன் பண்ணுவோன்னு கமிட் பண்ணியிருந்தார். அது நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னா வரும். சரி, இப்போ எத்தனை ஆயிரம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல? ஆனால் இந்த இதில் எவ்வளோ வரணும்? 573 கோடி. அதுக்கு மேலே இருக்கிறது யார்கிட்ட வாங்குவார்? என்ன ஏமாத்து வேலைங்கிறேன் நான். அதாவது இந்த திராவிடியன் ஸ்டாக்குக்கே ஒரு பழக்கம், இந்த ஃபீலிங் ஆஃப் டிப்ரைவேஷன். முதல்ல என்ன சொன்னாங்க 67க்கு முன்னாடி? வடக்கு வாழுது தெற்கு தெய்து, நம்மளை வஞ்சிக்கப்பட்டோம். தமிழக மக்களை ஏதோ கற்பனையாக வஞ்சிக்கப்பட்டதாக ஒரு உருவகத்தை ஏற்படுத்தி அதுல அரசியல் அறுவடை செய்கின்ற மோசடியின் இன்னொரு அங்கம்தான் இன்னைக்கு இவங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்காம ஏற்கனவே கஜானாவை காலி பண்ணி கொண்டிருக்கின்ற திறமையற்ற அரசாங்கம். நான் 3 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், இன்னொரு 6 மாசத்துல அரசு ஊழியருக்கு சம்பளம் போட முடியாத நிலை தமிழகத்திலே உருவாகும். காரணம், அன்மைண்ட்ஃபுல் எக்கனாமிக் ஸ்குவாண்டரிங். அதனால இவர்களுடைய திறமையின்மைக்கு மத்திய அரசை குறை சொல்லுவது என்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது.
அப்படியா? வரவேற்கிறேன். தளவாய் சுந்தரத்தை வரவேற்கிறேன். இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு எந்த அளவுக்கு தேவைங்கிறதுக்கு நான் சொல்றேன். ஆர்எஸ்எஸ் நோக்கமே என்ன? இந்து சமுதாயத்திலேயே இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி சமரசத்தை, இணக்கத்தை கொண்டு வருவது. 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 3 ஆண்டுகளில் பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிரான குற்றங்கள் 50% அதிகரித்திருக்கிறது. அப்போ இந்த மாதிரி பட்டியல் சமுதாயத்தினருக்கு இருக்கு. நான் வந்து லாங் நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஈவேராவே மிகப்பெரிய தலித் விரோதி. நான் இதுக்கு ஆதாரங்களோடு அவர்களை வைத்துக் கொண்டே பேசியிருக்கேன். அதனால பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்க ஆர்எஸ்எஸ் தேவை. ஆர்எஸ்எஸ் வளர்ந்தால்தான் தமிழ்நாட்டில் பட்டியல் சமுதாய மக்கள் பாதுகாப்போடு இருப்பார்கள். எதுலேருந்து தெரியுது? இந்த 3 வருஷத்துல 50% குற்றம் அதிகரிச்சிருக்கு, 1.5 மடங்காயிருக்கு. அதனால தமிழ்நாட்டுக்கு தேவை சமூக நீதி வேணும்னா திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். பட்டியல் சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும். அதனால பீப்புள் ஷுட் ஜாயின் ஆர்எஸ்எஸ் இன்க்ளூடிங் மை ஃப்ரெண்ட் தளவாய் சுந்தரம். தேங்க்யூ, போதும்.